அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எந்த வழக்கில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது? அரசு திட்டங்களில் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வானது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்கள் அந்த பெயரை பயன்படுத்துவதற்கான ஒரு தடையை அவர் பிறப்பித்திருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் பி. வில்சன், பி.எஸ். ராமன், முகுல் ரோஹத்கி, அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக சுமார் 45 திட்டங்கள் இதுபோல் இந்தியா முழுவதுமே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பெயரை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டுள்ள அவை அனைத்துமே அரசு திட்டங்களாகும். அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. தேர்தல் ஆணையத்திலும் அது போன்ற எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அவர்கள் வாதங்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரான மணிந்தர் சிங் வாழும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் புகைப்படங்களை விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று இதற்கு முன்னதாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் உள்ளது. பாப்புலர் பெயர் அல்லது உண்மையான பெயரில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பட்டியலையும் அரசு தாக்கல் செய்துள்ளது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் குறிப்பிட்டு முன்வைத்த பொழுது முதல்வரின் முகவரி என்ற திட்டம் உள்ளது. ஆனால் அதில் முதல்வருடைய பெயர் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை சி.வி. சண்முகம் தரப்பானது முன்வைத்த நிலையில் இந்த மனு என்பது சரியான ஒரு சட்ட புரிதலோடு தாக்கல் செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் கடும் கண்டனமாக சி.வி. சண்முகம் தரப்புக்கு தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் போராட்டங்களை வாக்கு களத்தில் தான் தீர்க்கப்பட வேண்டுமே தவிர நீதிமன்றங்களை இதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ளோம். இருந்தாலும் மனுதாரர் இது போன்ற ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்து தற்போது உச்சநீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் தவறான புரிதலோடு இந்த மனுவை தாக்கல் செய்ததன் காரணமாக சி.வி. சண்முகம் தரப்பிற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது குறிப்பிட்டது. அதன் அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த அந்த தடை என்பது உச்சநீதிமன்றத்தால் நீக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, பொதுவாக இது போன்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும் போது அது தள்ளுபடியாக மட்டுமே நடக்கும். 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் அளவிற்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான காரணமாக நீதிபதிகள் சொன்னது என்ன? சுசித்ரா, இணைப்பிலே இருங்கள். இது தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு தொடர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த விஷயம்தான். இங்கு சென்னை ஹைகோர்ட்டில் அது ஒரு எக்ஸ்பார்ட்டி உத்தரவாகத்தான் பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரியான PIL போறது ஃபர்ஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைமை நீதிபதியின் அமர்வு. எதிர்த்தரப்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு. எனவே எதிர்த்தரப்பை கேட்காம விடுக்கப்பட்ட உத்தரவு தான். ஆனால் மத்திய அரசு தொடங்குகிற பல திட்டங்கள்ல பிரதமர் பெயர் பயன்படுத்தப்படுவது இயற்கை தான். இந்த தீர்ப்பு வந்த அன்று ஒரு விளம்பரம், மத்திய அரசோட விளம்பரம், நரேந்திர மோடி அவர்களுடைய படம். அதுல பெண் குழந்தைகள், 2வது பெண் குழந்தைக்கு 6000 ரூபாய் கேஷ் கிஃப்ட், முதல் குழந்தைக்கு 5000 ரூபாய் கேஷ் கிஃப்ட், இப்படியான ஒரு திட்டம். பொதுவாக எலக்டட் டெமோக்ரஸி, ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸில, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல இது ரொம்ப ரொம்ப ஒரு சகஜமான விஷயம். எனவே அப்படியான ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்க வேண்டியதில்லை என்பதுதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கருதினோம். உச்சநீதிமன்றம் அதை கண்டிப்பாக அவர்கள் விடுவித்த உத்தரவு சரிதான். ஆனா 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது கொஞ்சம் அதிகம் என்பது எனது கருத்து. காரணம், அதை அப்படி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக அப்படி நேரடியாக பொருள் கொள்ள முடியாது. அப்படி என்றால் நாளைக்கு பொதுநலன் கூறி கேட்டு வழக்கு தொடர்வதே அபூர்வமாகிவிடும். இவ்வளவு பெரிய காஸ்ட் போட்டா இதை விடுங்க, இது அரசியல் சண்டைகளை எதுக்கு கோர்ட்டு கொண்டு வரீங்கன்னு நீதிமன்றம் கண்டிக்குது. ஆனால் PIL என்பது மிகப்பெரிய ஆயுதம். அது கிருஷ்ணயர் காலத்துல வந்த ஆயுதங்க. அது இன்றைய வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். அப்படி PIL போடும்போது இப்படியான ஒரு காஸ்ட் வந்துரும் என்று பயந்தார்கள் என்றால் பொது நலன் கோரி வழக்குகளே ரொம்ப குறைந்து போய்விடும்.
எனவே அது வாபஸ் வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிஎல் அது அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையில இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது அரசியல் காரணமாக இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு வகையான ஒரு பொது நலன் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு சாதாரணமா அரசின் திட்டங்களை ஏற்று போறவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதற்கு காசு விதிப்பது என்பது அது தவறு என்பதுதான் என் கருத்து. உயர்நீதிமன்றத்துல சில நேரங்கள்ல காஸ்ட் போடும்போது, இப்ப என்னோட பிஐஎல் வழக்குகளுக்கு காஸ்ட் போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5,000 rupees 10,000 rupees அதை சட்டப்பணிகள் ஆணைக்குழு கொடுங்க, அதாவது இலவச சட்ட ஆலோசனைக்கு கொடுங்க, இப்படித்தான் அது தீர்ப்பு வரும். முழுமையான ஆர்டர் காப்பி நம்ம கிட்ட இல்ல, செய்திகளை வைத்துதான் நான் சொல்றேன். இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் என்பது அது மிக அதிகமான தொகை. நாளைக்கு இதே மாதிரியான பிஐஎல் மனுதாரர்களை அது டிஸ்கரேஜ் பண்ணும். எனவேதான் நான் அதை எதிர்க்கிறேன். மற்றபடி முதல்வரின் பெயரை அல்லது பிரதமரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்துவது என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். தொடர்ந்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ திரு தராசு ஷாம் சொன்ன போதும் கூட 10 லட்சம் ரூபாய் என்பது ஒரு அதீதமான தொகையாகத்தான் தெரிகிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு கடுமை காட்டியதற்கான காரணமாக நீதிபதிகள் சொன்னது என்ன? வழக்கினுடைய விசாரணை தொடங்கிய உடனேயே சற்று நேரத்திலேயே நீதிபதிகள் ஒரு விரிவான வாதம் என்பது முன்வைக்கப்படும் பட்சத்தில் அந்த அளவிற்கான ஒரு அபராதமும் விதிக்கப்பட வேண்டியதற்கும் ஒரு காஸ்ட் என்பது போடப்பட வேண்டியதற்கும் அதை தவிர்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ரிட் மனுவை, இந்த வழக்கை ரிட் வழக்காக சி.வி. சண்முகம் தரப்பு என்பது உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்து அந்த மனுவை வாபஸ் பெற்று உச்சநீதிமன்றம் விசாரிப்பதன் காரணமாக, மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிப்பதன் காரணமாக உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிட் மனுவை வாபஸ் பெறுவதாகவும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மற்றும் அரசியல் தலைவரை குறிப்பிட்டு இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர் பெயரில் கொண்டு வரப்பட்ட 45 திட்டங்கள் பட்டியலை மாநில அரசே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த பட்டியல் என்பது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டியலாகவும் காட்டப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்து தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார்கள். மனுதாரருக்கு அவ்வளவு அக்கறை என்று ஒன்று இருந்திருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மட்டுமே எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அந்த அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களும் அரசியல் கட்சியுடைய தலைவரை முன்வைத்து அவருடைய பெயரில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்த திட்டங்களும் ஏராளமான திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டிலேயே இருக்கின்றன. அவ்வளவு பெயர்களையும் ஏன் பட்டியலிட்டு இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி B.R. கவாய் இன்று அந்த உத்தரவு பிறப்பிக்கும் பொழுதும் எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்பான விவரங்கள் பல பேசப்பட வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மற்றும் அதற்கான வழக்கு தொடர்ந்தவர் மீதான அபராத விதிப்பு, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் ஒரு ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது முதல்வர் பேரை அதில் இணைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது என்பது பொதுவான ஒரு பார்வையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நலன் காக்கும் ஸ்டாலின் அல்லது உங்களுடன் ஸ்டாலின்றது எல்லாமே பொதுமக்கள் நன்மைக்காக. நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடத்துற ஒரு விஷயமா இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின்றது மக்களுடைய பிரச்சனைகள் 46-47 துறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. கிராமப்புறங்கள், நகரப்புறங்கள்னு பல்வேறு நகர 2ஆ பிரிச்சு அங்கங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக மக்கள் முகாம்கள், உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறைகளை பட்டா கொடுக்கறது போன்ற விஷயங்கள், ஜாதி சான்றிதழ், இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அது முதல்வரே மக்களோட ஒரு நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு காமிக்கிற ஒரு விஷயம் அது ஒரு முதல்வர் பெயரை பயன்படுத்துறதோ இல்ல பிரதமர் பெயரை பயன்படுத்துறதோ அல்ல ஆளுகின்றவர்கள் பெயரை பயன்படுத்துறதோ அதெல்லாம் இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால அதை ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அதுக்கு தடை போடணுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போறது நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டோட இன்னைக்கு தீர்ப்பை பார்க்கும்பொழுது அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா காலத்திலேயே கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பேருக்கு பதிலாக அம்மான்னு ஜெயலலிதாவை அம்மான்னு சொன்னதுனால பல ஸ்கீம்ஸ் அம்மான்றது ஜெயலலிதாவை குறிக்கிற ஒரு விஷயமா இருந்ததுனாலையும் அதை அனுபவம் பண்ணாங்க. அதை யாருமே கண்டுக்கல. ஆனா அது அம்மான்னு அவங்க குறிப்பிட்டது ஜெயலலிதாவை தான் குறிப்பிட்டுதான் பண்ணாங்க. ஸோ அதனால பல தலைவர்கள் பேர்ல பல பல்கலைக்கழகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பொதுவான இடங்களுக்கு இருக்கிற தலைவர்கள் பேர் வச்சிருக்காங்க.
இறந்த தலைவர்கள் பேரையும் வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஆளுங்கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி அந்த முதல்வர் பெயரை பயன்படுத்துவது என்பது, அவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா இருக்கார், அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கார். அவருடைய பெயரை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தவறும் கிடையாது என்பது பொதுவான ஒரு கருத்தா இருக்கும்பொழுது, அதே மாதிரி அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் அல்லது வழிகாட்டியாக இருப்பவர்கள் அவர்கள் பேரை இப்போ பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ ஆளுங்கட்சி விளம்பரங்களை பயன்படுத்துவது இயல்பான ஒரு விஷயமான, ஏன்னா அவங்க எல்லாம் வழிகாட்டிகளா இருக்கிறதுனால இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப இருக்கிற தலைவர், அதிகாரத்தில் இருக்கிற தலைவர் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு முற்படும் போது அதை தடுத்து நிறுத்துவது போல ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் செய்யறது மக்களுக்கு செய்யற நல்லதை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நான் பாக்கிறேன். ஆக்சுவலா அதான் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அரசியலாக்காதீங்க, இதெல்லாம் மக்களுக்கு நன்மை தர ஒரு விஷயங்களா இருக்கு. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கார், முதல்வர் பெயர்கள் சொல்றதுல ஒன்றும் தவறு கிடையாது என்பதை சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அதிமுக ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக வேறு பல அரசியலும் உள்ள பல குறைகளை சொல்லி அதன் மூலமா மக்கள் பிரச்சனைகளை தீர்வு காண்றது அல்லது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடுறது போன்ற அந்த மாதிரியான ஒரு அரசியலை கையாள வேண்டுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கோர்ட் மூலமாக தடைகள் போடுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல என்பதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் காட்டுற ஒரு இதா பாக்குறேன், ஜட்ஜ்மெண்ட் சொல்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.